செய்தி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் வந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்புல ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகள்ல நமக்கு நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனா மிக சில படைப்புகள்ல தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சிருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலா அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்தது சார் பேசணும், அப்புறம் விஜயம் சார் பேசணும். ஸோ அதனால ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம் இருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து, நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும் போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினாரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா 2 பேர். ஒன்று என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்திச்சு சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்ப இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிக். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்க பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்துல முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பா இந்த படத்துல நான் எதிர்பார்க்கிற இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு? ஈசானி மூலையில் இருக்காரா? இமயமலையில் இருக்காரா? எங்க இருக்கிறாரு? சிலையில் இருக்காரா? இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான்? அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளவு வருஷம் ஆச்சு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பல பயணங்கள், அப்புறம் இளைஞர்ல நாங்க கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்துல எங்க கூட நடிச்சார். இப்படின்னு பல பயணங்கள்ல ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்ன கூப்பிடுதான், நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சாருகேசி படத்துல முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல, ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சரி, சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாம போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இதுல ஏதாவது புதுசா செய்ய முடியும் அப்படிங்கும் போதுதான் குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்க எல்லாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டா அதை தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அந்த 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பாரு. ஸோ சத்யராஜ் சார் பேசுற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடிச்ச அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் அது உண்மையிலே படம் பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசில எனக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரன் சொல்றதா, நண்பர்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது, ஒரு உறவினர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ண சார். ஏன்னா சினிமால மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதுல நட்பு இருக்காது. அது புரியறவங்களுக்கு புரியும். நண்பர்களா தெரியும்,
இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாம இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களா தான் இருப்பான். சோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. சோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. பாவிஜய் என்ன செஞ்சாலும் அதுல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்துல டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு, நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் நடுவில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்ல போனா இளைஞன் படத்துல தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமா தான் வந்தது. ஏன்னா நடிச்சவன் என்னை வந்து கேரவானுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்க உட்கார் அடுத்து என்ன எடுக்க போறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சரா ஒரு மாஸ்டரா எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து இந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்கிற ஒரு படைப்பாளியா இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியா இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பா திரையுலகத்துல ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாரோட 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்னு வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்னு எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமா தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு மேடைக்கு மட்டும் பேசாம எல்லாரும் ஆத்மார்த்தமா பேசும்போதே அந்த படம் எவ்வளவு நல்லா பேச போகுது அப்படிங்கறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரும் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.